சோறு கிடைக்காம கஷ்டப்படும் போது மட்டும்தான் அம்மாவோட அருமை என்னன்னு தெரியும். அது இப்போ இல்ல, எப்போ நடந்தாலும். நீங்க சென்னைக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, வேலை முடிச்சு கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகி புள்ள பெற்றாலும் சரி, சோறுன்னா வர்றது யாரு தெரியுமா? அம்மா தான். அம்மாவை தவிர்த்து வேற யாராலையும் முடியாது. நம்ம ருசியா சாப்பாடு வச்சா கூட, அம்மா நீ ஒரு வார்த்தை சாப்பிட்டியா நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? நமக்கு சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல, நம்ம சாப்பிட உட்காருவோம்ல, யாராவது நீ யாரா கை தூக்குங்களேன். நான் கேட்பேன், சோறு சாப்பிடறதுக்கு முன்னாடி சூப்பரா கை தட்டுறா அவனுக்கு. அந்த மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா நமக்காக சாப்பாடு செஞ்சு சமைச்சு எல்லா வேலையும் நின்னு பார்ப்பாங்க. காய்கறியில அவங்களுக்கு காய்ச்சல்னா கூட, நமக்கு காய்ச்சலே உடம்பு சரியில்லை, இப்ப பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையில எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்களுக்கு ஏதோ உடல் வசதியில உடம்பு சரியில்லைன்னா ஹப்பான்னு படுத்துருவோம். ஆனா அம்மா அப்படி கிடையாது. நாளைக்கு இங்க இருக்கிற எல்லா பெண்களும் அந்த அம்மா ஸ்டேஜ்ல போய் நிப்பீங்க. வாழ்க்கைனா என்னங்கிறத நம்ம அம்மா கிட்ட இருந்தா நம்ம கத்துக்க முடியும் பெண்கள்.